So we are going to see modern English period. Already we have seen that how we have divided the periods into old, middle and modern English. So we are going to see early modern English. Early modern English it starts with the fall of Constantinople in 1453. ரொம்ப இம்பார்ட்டன்ட் டே. கான்ஸ்டான்டினோபிள் டர்க்ஸ் அப்படிங்கக்கூடிய துருக்கியர்கள் வசம், இப்போ இஸ்தான்புல் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த கான்ஸ்டான்டினோபிள், அது வரைக்கும் இட் வாஸ் சீட் ஆஃப் யூரோப்பியன் லேர்னிங். ஒரு நம்ம காசியோ அல்லது காஞ்சியோ சொல்கிற மாதிரி அது யூரோப்புடைய ஒரு சென்டர் ஆஃப் லேர்னிங் இருந்தது. அதை டர்க்ஸ் தே கேப்சர்ட் இன் 1453 அவங்க கைப்பற்றுறாங்க. அதனால் வாட் ஹேப்பன்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அங்கே இருக்கக்கூடிய ஸ்காலர்ஸ் எல்லாம் தே வென்ட் டு வெஸ்டர்ன் யூரோப், தே ஃப்ளெட் டு வெஸ்டர்ன் யூரோப். அங்கேருந்து தப்பிச்சு அவங்க வெஸ்டர்ன் யூரோப்பியன் கண்ட்ரீஸ்க்கு போகிறாங்க. அவங்க போகிறப்ப அவங்களோட ஆஸ் ஃபார் அஸ் பாசிபிள், இந்த காலத்தில் இருக்கிற மாதிரி அந்த காலத்தில் புத்தகங்கள் இல்லை. அவங்க என்ன பண்ணுறாங்க, வெரி ரேர் புக்ஸை அவங்களோட எடுத்துகிட்டு போகிறாங்க. ஸோ ஆஸ் ஃபார் அஸ் பாசிபிள் தே கேரிட் தேர் லைப்ரரிஸ் வித் தெம். ஸோ இவங்க போய் செட்டில் ஆன பிளேசஸ் எது அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, அவங்க ஜெர்மனி அண்ட் இட்டலி. ஜெர்மனி அண்ட் இட்டலி, இப்போ இருக்கக்கூடிய ஜெர்மன் இத்தாலி நாடுகளில் அங்கே போய் செட்டில் ஆகிறப்ப அவங்களோட போகிறப்ப எப்போவுமே புத்தகங்களும் அறிஞர்களும் விதைகள் போல் அவர்கள் எப்பொழுதுமே உறங்குவது கிடையாது இல்லையா. ஸோ தே நெவர் டை. அதனால் ஒரு இன்டலெக்சுவல் அவேக்கனிங், ஒரு அறிவு சார்ந்த ஒரு விழிப்புணர்வு, ஒரு புரட்சி ஏற்படுது. அப்போ இந்த புரட்சி த்ரூ அவுட் யூரோப், ரெனசன்ஸ் த்ரூ அவுட் யூரோப் நடக்குது. இந்த ஒரு இதை தான் நம்ம ரெனசன்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ இது ஒரு குறிப்பிட்ட இடத்துக்கு மட்டும் இந்த ரெனசன்ஸ் சொந்தமானது கிடையாது. இது ஒவ்வொரு இடமா அப்படியே ஸ்ப்ரெட் ஆகிட்டே இருக்குது. ஸோ இந்த ப்ராசஸுடைய கல்மினேஷன் அல்லது இதனுடைய கிளைமேக்ஸ் எது அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா 1500. ஏன்னா அந்த பீரியடில் பார்த்தீங்க அப்படின்னா யூரோப்பில் எல்லாம் ஸ்ப்ரெட் ஆகி 1500 இந்த ரெனசன்ஸுடைய இன்ஃப்ளூயன்ஸ் இங்கிலாண்ட்லேயும் ரீச் ஆகுது. அந்த பீரியடில் லாங்குவேஜில் கன்சிடரபிள் டெவலப்மெண்ட்ஸ் இருக்குது. ஸோ ரெனசன்ஸ் எப்படி நமக்கு லாங்குவேஜ்க்கு ஹெல்ப் பண்ணுது அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, ஒன்ஸ் அகெயின் லாட்டின் பீப்புளுடைய அரைவல் நம்ம பார்த்தோம். ஜூலியஸ் சீசருடைய பீரியட்லேயும் சரி, அதுக்கப்புறம் இருந்த பீரியட்லேயும் சரி, எப்படி ரோமன்ஸ் இங்கிலாண்டை கான்கர் பண்ணாங்க, அதனால் என்னென்ன மாதிரியான இன்ஃப்ளூயன்சஸ் இருந்தது அப்படின்னு பார்த்தோம். இப்போ ரெனசன்ஸ் பீரியடில் பார்த்தீங்க அப்படின்னா லாட்டின் திரும்பி இங்கிலாந்துக்கு புக்ஸ் மூலமாக வருது. அப்போ அந்த சேஞ்சஸ் எல்லாமே இந்த மாடர்ன் இங்கிலீஷ் பீரியடில் அந்த லாங்குவேஜில் ரிஃப்ளெக்ட் ஆகுது. ஸோ நிறைய வேர்ட்ஸ், லாட்டின் ரூட்ஸ் இருக்கக்கூடிய வேர்ட்ஸ் இந்த பீரியடில் நம்ம பார்க்கலாம். அந்த வேர்ட்ஸில் பார்த்தீங்க அப்படின்னா எஸ்பெஷலி வேர்ட்ஸ் ரிலேட்டட் வித் சர்ச் சர்வீசஸ், சர்ச்சோட ரிலேட்டட் வேர்ட்ஸ் நிறைய இருக்குது. அந்த வேர்ட்ஸ் எல்லாம் எது அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா எஸ்பெஷலி வேர்ட்ஸ் லைக் கன்ஃபெஷன். இந்த வேர்ட்ஸ் எல்லாம் நீங்கள் ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. கன்ஃபெஷன் அதாவது பாவ மன்னிப்பு சொல்கிறாங்க இல்லையா. ஸோ அது கன்ஃபெஷன். கன்ஃபெஷனுக்கு அப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா ஆனர் மரியாதை, கிளாமர் நாய்ஸி, கிளாமர் மெலோடி. இந்த மாதிரியான வேர்ட்ஸ் எல்லாம் லாட்டின் ஆரிஜின்லேருந்து ஃப்ரெஞ்ச் மூலமாக இங்கிலீஷ்க்கு வருது. ஸோ இந்த வேர்ட்ஸை நீங்கள் ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. அதே மாதிரி ரெயின், இந்த வேர்ட்ஸ் எல்லாம் ரீகல் அப்படிங்கிற டேர்ம், கிங், அதோட கனெக்டட் லாட்டின் வேர்டு. அதே மாதிரி இட்டாலியன் வேர்ட்ஸ் ஆல்சோ, லாட்டின் இட்டாலியன் வேர்ட்ஸ், இத்தாலியிலேருந்து வரக்கூடிய வேர்ட்ஸ், ரோம் லாட்டின், இட்டாலியிலேருந்து வரக்கூடிய வேர்ட்ஸும் எஸ்பெஷலி வேர்ட்ஸ் வித், ஏன்னா இத்தாலி இசைமொழி அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா, அந்த வேர்ட்ஸு நிறைய வருது. அடுத்தது பார்த்திங்க அப்படின்னா இட்டாலியன் வேர்ட்ஸ் எஸ்பெஷலி மியூசிக் ஆர்ட்ஸில் இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுது. இட்டாலியன் வேர்டு எதில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதெல்லாம் உங்களுக்கு கொஷின்ஸ். நான் சொல்லக்கூடிய ஒவ்வொன்றுமே எப்படி கான்ஸ்டான்டினோபிளுடைய ஃபால் 1453 பை டர்க்ஸ் நடந்தது. கான்ஸ்டான்டினோபிளுடைய இப்போ இருக்கக்கூடிய பேர். அதே மாதிரி அப்போ இருந்த ரெனசன்ஸ் ஸ்காலர்ஸ் எந்த பிளேஸுக்கு அவங்க ஃப்ளெட் பண்ணாங்க, வெஸ்டர்ன் யூரோப்புக்கு.
அவங்க செட்டில் ஆன பிளேசஸ் வந்து ஜெர்மனி அண்ட் இட்டலி. இட்டலியிலேருந்து அவங்க எங்கே அப்படியே அது ஸ்ப்ரெட் ஆச்சு. இது எல்லாமே வந்து நீங்கள் ஒவ்வொரு சென்டென்ஸும் சொல்லக்கூடியது வந்து கேர்ஃபுல்லாக லிசன் பண்ணுங்கள், பிகாஸ் தே கேன் பி கன்வெர்டட் இன்ட்டு கொஷின்ஸ். ஸோ அப்போ லாட்டின்லேருந்து வந்த வேர்ட்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா தே கேம் வயா லாட்டின்லேருந்து ஃப்ரெஞ்சுலேருந்து இங்கிலீஷ்க்கு ட்ராவல் பண்ணி இந்த வேர்ட்ஸ் வருது. ஸோ அப்படி வரக்கூடிய வேர்ட்ஸ் எல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா வந்து they are all related to church and court. ஆல்ரெடி நம்ம பார்த்தோம் இல்லையா, அந்த மாதிரியான வேர்ட்ஸ் இருக்குது. இட்டலியிலேருந்து வரக்கூடிய வேர்ட்ஸ் வந்து மியூசிக் அண்ட் ஆர்ட்ஸ், அது ரிலேட்டட் வேர்ட்ஸ் வந்து நிறைய இருக்குது. அதே மாதிரி இந்த பீரியடில் பார்த்தீங்க அப்படின்னா நிறைய நியூ வேர்ட்ஸ் வருது. எஸ்பெஷலி வந்து ரெனசன்ஸ் அதுக்கப்புறம் வரக்கூடிய ரெஃபர்மேஷன் பீரியடில் தோஸ் வேர்ட்ஸ் which are very closely connected with disapproval. ஒருத்தருடைய டிஸப்ரூவல்னால் நமக்கு தெரியும் இல்லையா, இது வந்து சரியில்லை, தவறு அப்படின்னு நம்ம டிஸப்ரூவ் பண்ணுறதுக்காக யூஸ் பண்ணக்கூடிய வேர்ட்ஸ் வந்து நிறைய வேர்ட்ஸ் யூஸ் பண்ணுறாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் இந்த வேர்ட் ஹெரிட்டிக், யார் வந்து கடவுள் நம்பிக்கை இல்லாமல் மறுப்பு தெரிவிக்கிறாங்களோ அவங்க ஹெரிட்டிக். அந்த மாதிரியான வேர்டு பேப்பிஸ்ட் என்ன ரெஃபர்மேஷன் பீரியட், ரெனசன்ஸ் ரெஃபர்மேஷன் ரெண்டுமே பார்த்தீங்க அப்படின்னா இட் இஸ் வெரி க்ளோஸ்லி கனெக்டட். ரெனசன்ஸ் வந்து க்ளோஸ்லி கனெக்டட் வித் நாலேஜ்னால் ரெஃபர்மேஷன் க்ளோஸ்லி கனெக்டட் வித் சர்ச். அப்போ பேப்பிஸ்டிக்கல், போப்புக்கு எதிரான அந்த ஒரு கொனோட்டேஷன், ஒரு ஷேட் இருக்கக்கூடிய வேர்டு பேப்பிஸ்டிக்கல். அதே மாதிரி வந்து ரோம் ஹெட் குவார்ட்டர்ஸ் ஆஃப் போப், அதுலேருந்து ரோமிஷ். அப்புறம் யார் வந்து போப்புக்கு எதிராக இருக்காங்களோ அவங்க வந்து தே ஆர் கால்ட் அஸ் ப்ராட்டஸ்டன்ஸ். அவங்களே ரொம்ப தீவிரமாக இருக்கக்கூடிய இன்னொரு பிரிவினரை வி கால் அஸ் பியூரிட்டன்ஸ். ஸோ இந்த மாதிரியான வேர்ட்ஸ் எல்லாம் வந்து இந்த பீரியடில் வருது. அதுக்கப்புறம் இன்னும் பார்த்தீங்க அப்படின்னா கால்வினிஸ்ட் பிலீஃப், இவங்கெல்லாம் டிஃப்ரெண்ட் என்ன சொல்கிறது செக்ட்ஸ் ஆஃப் கிறிஸ்டியானிட்டி, வேறு பிரிவுகள். செயின்ட்லேருந்து வரக்கூடிய செயின்ட்லிங்கிற வேர்டு, இது கால்வினிஸ்ட் கான்ட்ரிபியூஷன். இப்போ நம்ம வரிசையாக பார்க்குறது வந்து ஒவ்வொரு செக்ட் ஆஃப் பீப்புள் அவங்க கொடுக்கக்கூடிய வேர்ட்ஸை பார்க்குறோம். செயின்ட்லி, அதே மாதிரி ரீப்ரோபேட் ரிஜெக்டட் அப்படிங்கிற சென்ஸில் ஆரம்பத்தில் யூஸ் பண்ணுறாங்க. ரீப்ரோபேட் இந்த வேர்ட்ஸ் எல்லாம் கால்வினிஸ்ட் பிலீஃப்லேருந்து வருது. அதே மாதிரி கான்சைன்ஷியஸ் மனசாட்சியுடைய, கான்சைன்ஸ் ஸ்ட்ரிக்கன் மனசாட்சி உறுத்திய அல்லது உறுத்தலுக்கு உள்ளான, அந்த மாதிரியான வேர்ட்ஸு. செல்ஃப் ரைட்டியஸ்னஸ், இது எல்லாமே வந்து இந்த பீரியடில் தான் இருக்குது. அதே மாதிரி இந்த பீரியடில் இன்னொரு இம்பார்ட்டன்ட் கான்ட்ரிபியூட்டர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டிண்டேல் அண்ட் கவர்டேல். நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க. டிண்டேலுடைய இங்கிலீஷ் டிரான்ஸ்லேஷன் ஆஃப் பைபிள் 1526. இந்த நம்பர் வந்து ஹிஸ்ட்ரியில் ரொம்ப இம்பார்ட்டன்ட், இந்த டேட்டு 1526. அதே மாதிரி ஆத்தரைஸ்டு வேர்ஷன் ஆஃப் பைபிள் 1611. இது வந்து டிண்டேல் TYNDALE டிண்டேலுடைய பைபிள். இது வந்து கிங் ஜேம்ஸ் வேர்ஷன் சொல்லக்கூடிய ஆத்தரைஸ்டு வேர்ஷன் ஆஃப் பைபிள் 1611 வருது. ஸோ இந்த பைபிளுடைய பப்ளிகேஷன் இம்பார்ட்டன்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸ்டாண்டர்டைசேஷன் ஆஃப் இங்கிலீஷ் ஸ்பெல்லிங். ஒவ்வொரு சண்டேவும் மக்கள் என்ன பண்ணுறாங்க, சர்ச்சுக்கு போகிறாங்க, சர்ச்சில் சர்மன்ஸ் கேட்குறாங்க. அப்போ அவங்கள அறியாமல் அவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னா பைபிளுடைய இன்ஃப்ளூயன்ஸ், யூ நோ தட் உலகத்திலேயே அதிகமாக வாசிக்கப்படக்கூடிய புத்தகம் அப்படின்னா அது பைபிள் தான். ஸோ அந்த பைபிள் அப்படின்னா த புக் அப்படிங்கிறது தான் அதனுடைய பேசிக் மீனிங், யூ நோ தட். அந்த பைபிள்லேருந்து நிறைய வேர்ட்ஸ் அவங்க கேட்குறாங்க. ஸோ இந்த டிரான்ஸ்லேஷன் வந்து இட் ஹெல்ப்ட் அ லாட் டு த எமர்ஜென்ஸ் ஆஃப் நியூ ஸ்டாண்டர்டைஸ்டு இங்கிலீஷ் with a very great number of new words. அப்போ அதில் என்னென்ன இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா டிண்டேல் கொடுக்கக்கூடிய வேர்ட்ஸில் நமக்கு கான்க்ரிகேஷன், குழுவாக செய்கிறது, மக்கள் வந்து அசம்பிள் ஆகக்கூடியது, கான்க்ரிகேஷன் அப்படிங்கிற டேர்ம் வந்து டிண்டேல் நமக்கு கொடுக்குறாரு. அதே மாதிரி அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா இந்த வேர்டு எதனுடைய translation அல்லது preferring it to more orthodox church as a translation of the Greek ecclesia அப்படிங்கிற வேர்டுடைய ஒரு ஈக்குவேலண்ட்டாக இந்த டேர்மை டிண்டேல் யூஸ் பண்ணுறாரு. அதே மாதிரி
எல்டர் அப்படிங்கிறதுக்கு ப்ரீஸ்ட்டுக்கு பதிலாக எல்டர் அப்படிங்கிற வேர்டை யூஸ் பண்ணுறாங்க இந்த டயத்தில். ப்ரீஸ்ட் அப்படிங்கிற வேர்டுக்கு பதிலாக எல்டர் அப்படிங்கிற டேர்மை யூஸ் பண்ணுறாங்க மூத்தோர் அப்படிங்கிற இதில். அதே மாதிரி கவர்டேல், அவர்கிட்ட இருந்து டிண்டேல் கவர்டேல் அந்த டிரான்ஸ்லேஷனில் கவர்டேல்கிட்டருந்து நமக்கு என்ன வேர்ட்ஸ் எல்லாம் கிடைக்குதுன்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப பாப்புலர் வேர்டு இது லவ்விங் கைண்ட்னஸ். லவ்விங் கைண்ட்னஸ். ஸோ ஒரே நாளில் லாங்குவேஜ் வந்து ஃபார்ம் ஆகலை. இப்போ இருக்கக்கூடிய இந்த வொக்காபுலரி வந்து ஒவ்வொரு பீரியடில் ஒவ்வொருத்தருடைய கான்ட்ரிபியூஷன் நமக்கு கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறதுக்கு. அதே மாதிரி நிறைய சர்ச் சர்வீஸ் ரிலேட்டட் வேர்ட்ஸ், இங்கிலீஷ் லிட்ரேச்சர், கிறிஸ்டியானிட்டி, பைபிள், க்ரீக், லாட்டின் இதெல்லாம் வந்து வெரி க்ளோஸ்லி கனெக்டட். வி ஹாவ் டு அண்டர்ஸ்டாண்ட். அதில் நிறைய வேர்ட்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா வந்து ஃபர்மமெண்ட், ஃபர்மமெண்ட் FIRMAMENT firmament. அதே மாதிரி raiment RAIMENT raiment. and apparel, apparel dress. apparelங்கிறது வந்து dress, it refers to especially ஒரு dignified apparel. and list, லிஸ்ட்டுங்கிறது இந்த இடத்துல desire அப்படிங்கிற சென்ஸில் கொடுத்துருக்காங்க. ஸோ இதெல்லாம் நீங்கள் என்ன வேர்ட்ஸ் இன்ட்ரடியூஸ் பண்ணாங்கங்கிறத கொஷின்ஸாக ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. யார் எந்த வேர்ட்ஸை இன்ட்ரடியூஸ் பண்ணுறாங்கன்னு. இது எல்லாமே வந்து இந்த ரெனசன்ஸ் ரெஃபர்மேஷன் பீரியடில் வந்த வேர்ட்ஸு. இது வந்து பைபிள் டிரான்ஸ்லேஷன். இதுக்கு முன்னாடி பைபிள் வந்து லாட்டினில் மட்டும்தான் இருந்தது. வி ஹாவ் டு ரிமெம்பர். ஸோ 16th செஞ்சுரியிலையும் 17th செஞ்சுரியுடைய பிகினிங்கில் தான் வி கெட் இங்கிலீஷ் பைபிள். ஒவ்வொருத்தரும் பிரிண்டிங் ப்ரெஸ்னால் தனித்தனியாக அவங்க சொந்தமாக ஒரு பைபிள் வச்சுக்கிட்டு வாசிக்க முடியும். அப்படிங்கிறப்ப எவ்வளோ வேர்ட்ஸ் வந்து மக்கள் கற்றுக்கிட்டு இருந்திருப்பாங்க அப்படிங்கிறது வந்து வி வில் நோ தட். அதே மாதிரி கான்ட்ரிபியூஷன் ஆஃப் ஷேக்ஸ்பியர் வந்து இட் இஸ் வெரி கன்சிடரபிள். இந்த பீரியடில் தான் ஷேக்ஸ்பியர் எழுத ஆரம்பிக்கிறாரு. அதை நம்ம தனியாக திருப்பி வந்து இன்ஃப்ளூயன்சஸ் கான்ட்ரிபியூஷன்ஸில் நம்ம பார்ப்போம். அதுக்கு அடுத்தது பார்த்திங்க அப்படின்னா இப்போ வந்து டயலெக்ட்லேருந்து இங்கிலீஷ் வந்து ஒரு ஸ்டாண்டர்ட் லாங்குவேஜாக வருது. ஈஸ்ட் மிட்லண்ட் டயலெக்ட் அது வந்து ஒரு அசெண்டன்சி, சுப்ரீமசி இட் கெயின்ஸ். அதனுடைய ஓன் லிட்ரேச்சர் பீப்புள் அதில் எழுத ஆரம்பிக்கிறாங்க. இப்போ வந்து என்ன ஆகுதுன்னா பிரிண்டிங் வந்து இது வரைக்கும் இருந்த டயலெக்ட்ஸ்க்கு ஒரு ஸ்டாண்டர்ட் ஃபார்ம் தருது. ஸோ பிரிண்டிங் ப்ரெஸ், கேக்ஸ்டனுடைய பிரிண்டிங் ப்ரெஸ் நம்ம பார்க்குறப்ப வந்து இட் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். பிகாஸ் பிரிண்டிங் ப்ரெஸ் இல்லை அப்படின்னா இந்த ஸ்டாண்டர்டைசேஷன் ஆஃப் லாங்குவேஜ் அப்படிங்கிறது வந்து இட் இஸ் இம்பாசிபிள். ஸோ ஸ்டாண்டர்டைசேஷனுக்கு பிரிண்டிங் ப்ரெஸ்ஸும் ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருந்திருக்கு. அடுத்தது பார்த்திங்க அப்படின்னா வந்து நம்ம ஜான்சன்ஸுடைய டிக்ஷனரி பற்றி பேசியாகணும். எப்படி பிரிண்டிங் ப்ரெஸ் வந்து ரொம்ப இம்பார்ட்டனோ அதே மாதிரி இந்த மிடில் ஆஃப் தி 18th செஞ்சுரி நெக்ஸ்ட் செஞ்சுரியில் பார்த்திங்கன்னா ஜான்சன்ஸுடைய டிக்ஷனரி வந்து ஒரு பெரிய கான்ட்ரிபியூஷனாக இருந்திருக்கு. பட் ஜான்சன் அளவுக்கு கேக்ஸ்டன் வந்து ஸ்டாண்டர்டைசேஷன் கொண்டு வந்தாரா அப்படின்னா இல்லை. வி ஹாவ் டு ரிமெம்பர் தட். இதுக்கப்புறம் வந்து நம்ம பார்க்கக்கூடியது வந்து என்னென்ன மாதிரியான வேர்ட்ஸ் வந்து வந்தது, ஃப்ரெஞ்சுலேருந்து என்ன வேர்ட்ஸ் வந்தது, லாட்டின்லேருந்து என்ன வேர்ட்ஸ் வந்தது அப்படின்னு பார்த்தோம் இல்லையா. இப்போ ஒரே வேர்டுக்கான சினோனிம்ஸ் எப்படி வருது, அட்ஜெக்டிவ்ஸ் எப்படி வந்திருக்கு அப்படின்னு நம்ம பார்க்க போகிறோம். ஃபார் எக்ஸாம்பிள் இங்கே வந்து ராயல், ரீகல் அப்படிங்கிற வேர்ட் பார்க்குறோம். அதே மாதிரி கிங்லி அப்படிங்கிற வேர்டு. இப்போ இது மூணுமே வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த பீரியடில் சினோனிம்ஸுக்கான எக்ஸாம்பிள்ஸாக நம்ம இந்த வேர்ட்ஸை எடுத்துக்கிறோம். பிகாஸ் க்ரோத் ஆஃப் வெக்காபுலரி அப்படிங்கிறப்ப வந்து சினோனிம்ஸ் ஒரே வார்த்தைக்கு ஒரு பொருளுக்கு நம்ம வந்து எத்தனை வேர்ட்ஸ் வந்து இருக்குது. இப்போ தமிழில் எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா வந்து ஒரு சாதாரண ஒரு பெண் அப்படிங்கிற வார்த்தை வந்து ஒவ்வொரு பருவத்தில் பேதை, பெதும்பை, மங்கை, மடந்தை, அறிவை, தெரிவை, பேரிளம் பெண் அப்படின்னு சொல்லி அவங்களுக்கு ஒவ்வொரு ஏஜுக்கு ஒரு வேர்ட் நம்ம வச்சுருக்கோம் இல்லையா. அப்போ இங்கிலீஷில் வந்து இந்த மாதிரியான ஒரு வேர்டுக்கு என்னென்ன மாதிரியான வேர்ட்ஸ் இருக்குது அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா இப்போ ராயல் அப்படிங்கிற வேர்டு இருக்குது, ரீகல் அப்படிங்கிற வேர்டு இருக்குது, கிங்லி அப்படிங்கிற வேர்டு இருக்குது. இப்போ இது மூணுமே இட் ரெஃபர்ஸ் டு கிங், அரசர்.
இப்போ நம்ம தமிழ்லேயும் அரசருங்கிறோம், மன்னருங்கிறோம், கோங்கிறோம், வேந்தர் அப்படின்லாம் சொல்கிறோம் இல்லையா. ஸோ அந்த மாதிரியான டேர்ம் இது. இப்போ இங்கே பார்த்தீங்க அப்படின்னா வந்து இதில் ராயல் அப்படிங்கிற வேர்ட் வந்து ஃப்ரெஞ்ச். இதில் ராயல் வந்து ஃப்ரெஞ்சு. அடுத்தது இந்த இது வந்து ரொம்ப என்ன சொல்கிறது, அப்படி பகட்டு படோபம் அப்படின்லாம் இல்லாமல் இட் இஸ் ரிலேட்டட் டு கிங், லீஸ்ட் கலர்ஃபுல் டேர்ம் அப்படின்னு இதை வந்து எஃப்டி வுட் சொல்கிறாரு. அடுத்தது வந்து இருக்கக்கூடிய டேர்ம் வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரீகல். இது வந்து இட் கம்ஸ் ஃப்ரம் லாட்டின் ரூட். இதில் ரீகல் அப்படிங்கிற வேர்டு வந்து லாட்டின் ரூட்லேருந்து வருது. கிங் அப்படிங்கிறது நேட்டிவ், அதாவது இங்கிலீஷ் டேர்ம்லேருந்து வருது. அப்போ இந்த ரீகல் அப்படிங்கிற பேர் வந்து அந்த மன்னருக்கே உரிய பாம்ப், ஸ்ப்ளெண்டர், மெஜஸ்டி இதெல்லாம் இன்க்ளூட் பண்ணுது. கிங்லி அப்படிங்கிறது வந்து இட் ரெஃபர்ஸ் டு கிரேஷியஸ் குவாலிட்டிஸ் ஆஃப் த கேரக்டர் அசோசியேட்டட் வித் கிங் அப்படின்னு சொல்லிட்டு எஃப்டி வுட் வந்து தன்னுடைய புக்கில் 96 பேஜில் இந்த வேர்டை எக்ஸாம்பிளாக ரெஃபர் பண்ணுறாரு. நியூ காயினேஜஸ், சினனிம்ஸ் எப்படி வந்தது அப்படின்னு சொல்லிட்டு. அதே மாதிரி இன்னொரு வேர்ட் நமக்கு எக்ஸாம்பிளாக கொடுத்துருக்கிறது என்ன அப்படின்னா ஃப்ரெண்ட்லி. ஃப்ரெண்ட்லி, அமைக்கபிள், அமையபிள். ஃப்ரெண்ட்லி, ஃப்ரெண்ட்லி. அடுத்தது அமைக்கபிள், அமைக்கபிள். லாஸ்ட்டு அமையபிள், எமியபிள். இப்போ அமைக்கபிள், அமையபிள் இந்த வேர்ட்ஸில் ஒவ்வொன்றும் வந்து இது லாட்டின்லேருந்து வந்திருக்கு. இந்த வேர்ட் வந்து ஃப்ரெஞ்ச்லேருந்து வந்திருக்கு. ஸோ வி ஹாவ் டு ரிமெம்பர் தட். அதே மாதிரி இன்ஃபான்டைல் அப்படிங்கிறது வந்து சைல்ட்ஹுட், சைல்டிஷ். இன்ஃபான்டைல், இன்ஃபான்சி இந்த வேர்டெல்லாம் வந்து இன்ஃபான்டைல். இதெல்லாம் கொஞ்சம் பகட்டான வேர்ட்ஸு. இதே வந்து சைல்டிஷ் அப்படிங்கிறது இப்போ வந்து ஃபூலிஷ் அப்படிங்கிற வேர்டில் சென்ஸில் யூஸ் பண்ணுறோம். பட் இது வந்து நேட்டிவ் ரூட்லேருந்து வந்திருக்கு. இப்போ சைல்ட் லைக் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். ஆனால் ஒரு காலத்தில் சைல்டிஷ் அப்படிங்கிறதே வந்து குழந்தைத்தனமான அப்படிங்கிற ஒரு வேர்டை இது பண்ணியிருக்கு. அதே மாதிரி கோஸ்ட், ஸ்பிரிட் இந்த மாதிரி வேர்ட்ஸ் அப்போ தான் லாட்டின்லேருந்து கோஸ்ட், ஸ்பிரிட், பேட்டர்னல், ஃபாதர்லி, பிக். அதே மாதிரி கிரேட், லார்ஜ், எல்டர், ஓல்டர். இந்த டேர்ம்ஸ் எல்லாமே வந்து சினனிம்ஸாக ஒன்று வந்து லாட்டின்லேருந்து வருது, ஒன்று நேட்டிவ் லாங்குவேஜ்லேருந்து வருது. அதே மாதிரி ஃப்ரெயில், ஃப்ரெஜைல், செக்யூர். ஃப்ரெயில், ஃப்ரெஜைல் இந்த டேர்ம்ஸ் எல்லாமே வந்து ஃப்ரெஜைல். இது எல்லாமே சினனிம்ஸ் வந்து இந்த பீரியடில் வந்து ஃபார்ம் ஆகிருக்கு. அதே மாதிரி வந்து ஹேண்ட் அப்படிங்கிறது கை, ஆனால் கைகளால் செய்யப்பட்டதை மேனுவல் அப்படின்னு சொல்கிறோம். பட் ஹேண்டி அப்படிங்கிற டேர்ம் வந்து கைக்கு வாகா இருக்குதுன்னு நம்ம சொல்கிறோம் இல்லையா, வசதியாக இருக்குது. இட்ஸ் வெரி ஹேண்டி, த பேக் இஸ் வெரி ஹேண்டி, இல்லை திஸ் டூல் இஸ் வெரி ஹேண்டின்னு சொல்கிறோம். ஸோ இந்த மாதிரியான டேர்ம்ஸ் ஒன்று வந்து நேட்டிவ் டேர்மாக இருக்குது, ஒன்று வந்து லாட்டின் ரூட்லேருந்தோ அல்லது ஃப்ரெஞ்ச் ரூட்லேருந்தோ வந்திருக்கு. அடுத்தது பார்த்திங்க அப்படின்னா நோஸ், அதுக்கானது வந்து நேசல் அப்படின்னு சொல்கிறோம். பட் நோசி அப்படிங்கிறது வந்து வேறு மாதிரியான மீனிங் உங்களுக்கு தெரியும். நோசி அப்படின்னா அடுத்தவங்க விஷயத்துக்குள்ளே மூக்க நுழைச்சிக்கிற ஆட்கள் அல்லது இன்குவிசிட்டிவ் பர்சன்ஸ். அர்பன் அப்படிங்கிற டவுன், அர்பன் சொல்கிறோம். பட் டவுனி அப்படிங்கிற டேர்ம் காட்டிலும் அர்பன் அப்படிங்கிறது தான் நம்ம யூஸ் பண்ணுறோம். அதே மாதிரி ஃபெமினைன் அப்படிங்கிறதும் உமன்லி அப்படிங்கிறதும் வந்து டிஃப்ரெண்ட் மீனிங்ஸை குறிக்குது. உமன், விமென்லி அப்படின்னு நம்ம சொல்கிறது கிடையாது, இட் இஸ் ஃபெமினைன் சொல்கிறோம். உமன்லி அப்படிங்கிறப்ப அதுக்கான மீனிங் மாறுது. அதே மாதிரி மேன், மேன்லி, மேஸ்குலைன், விழைல் இந்த வேர்ட்ஸ் எல்லாமே பார்த்திங்க அப்படின்னா இந்த பீரியடில் எவால்வ் ஆருக்கு. எல்லாமே ஆண், ஆண்மை அந்த மாதிரியான டேர்ம்ஸை, பெண், பெண்மை. ஸோ இந்த வேர்ட்ஸில் ஒவ்வொன்றும் பார்த்திங்க அப்படின்னா டிஃப்ரெண்ட் மீனிங்ஸை நமக்கு கொடுக்குது. ஸோ யூ ஹாவ் டு ரிமெம்பர் தீஸ் வேர்ட்ஸ். அதே மாதிரி இந்த பீரியடுக்கு அப்புறம் பார்த்திங்க அப்படின்னா இந்த ரெனசன்ஸ், ரெஃபர்மேஷன் பீரியடுக்கு அப்புறம் பார்த்திங்க அப்படின்னா லாட்டின் இன்ஃப்ளூயன்ஸ் காட்டிலும் ஃப்ரெஞ்ச் இன்ஃப்ளூயன்ஸ் நிறைய இருக்குது. பிகாஸ் இன் 1660
1660 ரெஸ்டரேஷன். அப்போ இந்த ரெஸ்டரேஷன் பீரியடில் சார்ல்ஸ் தி செகண்ட் வர்றாரு ஃப்ரான்ஸ்லேருந்து. அப்போ அவரோட வர்றப்ப அந்த ஃபேஷனபிள் கோர்ட் ஆஃப் ஃப்ரான்ஸ் அங்கேருந்து வரக்கூடிய அவர் வந்து நிறைய வேர்ட்ஸ் வந்து ஃபேஷனபிள் ஹேபிட் பொலைட்னஸுக்கு ரிலேட்டட் வேர்ட்ஸ் வந்து நம்ம இங்கிலீஷில் யூஸ் பண்ணுறாங்க. அண்ட் எஸ்பெஷலி வந்து வேர்ட்ஸ் பார்த்திங்க அப்படின்னா ஃப்ரெஞ்ச் ப்ரொனன்சியேஷனை வந்து ஸ்ட்ரெஸ் பண்ணக்கூடிய வேர்ட் பிரெனெட், பர்லஸ்க், கேப்ரைஸ், இந்த வேர்ட்ஸ் எல்லாம் இந்த பீரியடில் தான் இன்ட்ரடியூஸ் ஆகுது இங்கிலீஷில். பிரெனெட், பர்லஸ்க், கேப்ரிஸ். ஸோ இந்த வேர்ட்ஸ் எல்லாம் நமக்கு ஃப்ரெஞ்ச் வேர்ட்லேருந்து கிடைக்குது. அடுத்தது கேடட், 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 அப்ளிஜ், அடுத்தது பார்த்திங்க அப்படின்னா நெக்ஸ்ட் ஒன் நேட்டிவ் அண்ட் ஆங்கிலிசைட்ஸ் ப்ரொனவுன்சியேஷன் ஆஃப் ஃப்ரெஞ்ச் வேர்ட்ஸ். இதை நம்ம பார்க்கணும். என்வெலப், ஆன்வெலப், இந்த மாதிரி நம்ம வேர்ட்ஸ் எல்லாம் இருக்கு இல்லையா. ஸோ அதை வந்து நம்ம எப்படி ப்ரொனவுன்ஸ் பண்ணுறோம் அப்படிங்கிறது ஒய், ஏன் அதை நம்ம எழுதுகிறப்ப ENVELOPE அப்படின்னு எழுதுகிறோம், ப்ரொனவுன்ஸ் பண்ணுறப்போ ஆன்வெலப் அப்படின்னு பண்ணுறோம், இந்த டவுட் நமக்கு வரும். இதெல்லாம் வந்து பிகாஸ் ஆஃப் they are all loan words. மற்ற லாங்குவேஜ்லேருந்து கடன் வாங்கினால அந்த ப்ரொனவுன்சியேஷன் வந்து it differs. அடுத்தது பார்த்திங்க அப்படின்னா இந்த பீரியடில் இம்பார்ட்டன்ட் சேஞ்சஸ் ஃப்ரெஞ்சுக்கு அப்புறம் பார்த்திங்க அப்படின்னா அடுத்த சேஞ்சஸ் வந்து வவல் சேஞ்சஸ் நிறைய இருக்குது. அதெல்லாம் விட்டுட்டு ஸ்பெல்லிங் ஸ்டாண்டர்டைசேஷன், கிராமட்டிக்கல் சேஞ்சஸ் அதுக்கு வந்தோம் அப்படின்னா இந்த பீரியடில் வந்து கிராமட்டிக்கல் சேஞ்சஸ் வந்து ரொம்ப குறைவாக இருக்குது. இந்த பீரியடில் மற்ற எல்லா சேஞ்சஸை காட்டிலும் நமக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ட் அடிஷன் ஆஃப் வேர்ட்ஸும் ஸ்பெல்லிங் பொறுத்த வரைக்கும் வந்து ரெனசன்ஸ் அதுக்கப்புறம் வரக்கூடிய இந்த பிரிண்டட் புக் வந்து என்ன பண்ணுது அப்படின்னா ஸ்பெல்லிங்ஸை வந்து நமக்கு ஸ்டாண்டர்டைஸ் பண்ணுறதுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. ஸோ திஸ் இஸ் வாட் வி ஹவ் டு see in the மாடர்ன் பீரியட். எவ்வளோ கான்ட்ரிபியூஷன் நமக்கு எந்தெந்த லாங்குவேஜ்லேருந்து கிடைச்சிருக்கு, எஸ்பெஷலி ஃப்ரம் லாட்டின், அதுக்கப்புறம் ரெஃபர்மேஷன், ரெனசன்ஸ், ரெஃபர்மேஷன், ரெஸ்டரேஷன் பீரியடில் இருக்கக்கூடிய அந்த கான்ட்ரிபியூஷன், லாட்டின், ஃப்ரெஞ்ச் வேர்ட்ஸுடைய கான்ட்ரிபியூஷன் வி ஹாவ் டு see. இப்போ இந்த ஸ்லைட்ஸ் இருக்கக்கூடியதை பார்த்தீங்க அப்படின்னா லாட்டின் ஆரிஜினில் லாட்டினேட் வேர்ட்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கொலோசல், டிக்னிஃபைட், இமோஷன், ஹிஸ்ட்ரி. அதே மாதிரி ப்ரிஃபிக்ஸ் அஃபிக்ஸஸில் பார்த்தீங்க அப்படின்னா ஆன்டி, போஸ்ட், ப்ரீ. அதே மாதிரி சஃபிக்ஸஸில் பார்த்தீங்க அப்படின்னா ஏஎல்எம், ஃபார் எக்ஸாம்பிள் நேஷ்னல், இங்கே இருக்கக்கூடிய ஏடிஇ, கம்பேஷனேட், ஐசியில் முடியக்கூடிய இந்த மாதிரியான ப்ரிஃபிக்ஸஸ் சஃபிக்ஸஸ் வந்து நமக்கு நிறைய இந்த பீரியடில் கிடச்சிருக்கு. ஃபார் எக்ஸாம்பிள் ஐசியில் முடியக்கூடியது ரொமான்ஸ், ரொமான்டிக். ஃபார் எக்ஸாம்பிள் ரொமான்ஸ், ரொமான்டிக். ஏர்லி மாடர்ன் பீரியட்னு சொல்லக்கூடியது இந்த பீரியட் நம்ம இப்போ பார்த்தோம் இல்லையா. இதை வந்து திருப்பி ஒரு ரீகேப்சர். பிரிண்டிங் ப்ரெஸ், இட் இஸ் பிரிண்டிங், யூஸ் ஆஃப் த பிரிண்டிங் ப்ரெஸ். ரெனசன்ஸ் எப்படி நமக்கு ஹெல்ப் பண்ணுச்சு அப்படின்னு பார்க்குறோம். இந்த பீரியடில் வந்து கிளாசிக்கல் லாங்குவேஜுடைய இன்ஃப்ளூயன்சஸ் வந்து பார்த்திங்க அப்படின்னா நமக்கு நிறைய டேர்ம்ஸ் ரிலேட்டட் வித் சயின்ஸ், ஃபிசிக்ஸ், மேத்ஸ், அந்த டேர்ம்ஸ் எல்லாம் நிறைய கிடச்சிருக்கு. ஃபிசிக்ஸ், ரேடியஸ், ஹிஸ்ட்ரி, ஆர்கிடெக்சர், எஜுகேட், அல்ஜீப்ரா, ஆல்ரெடி நம்ம இந்த டேர்ம் பார்த்தோம். அதே மாதிரி லேட் மாடர்ன் பீரியடில் பார்த்தீங்க அப்படின்னா இங்கிலீஷ் பிகேம் மோர் ஸ்டாண்டர்டைஸ். இப்போ நம்ம பார்த்த மாதிரி ரெஸ்டரேஷனுக்கு அப்புறம் வரக்கூடிய பீரியடில் பார்த்தீங்க அப்படின்னா இப்போ இருக்கக்கூடிய இங்கிலீஷ்க்கு ஈக்குவலண்ட், அதாவது சார்ல்ஸுடைய இங்கிலீஷை நம்ம பார்க்குறப்ப அது மாடர்ன் இங்கிலீஷ்னாலும் கூட நமக்கு ஏதோ ஒரு புது லாங்குவேஜை பார்க்குற மாதிரி இருக்கும். அப்படி இல்லாமல் இப்போ இருக்கக்கூடிய இங்கிலீஷுக்கு வெரி க்ளோஸாக இருக்கக்கூடியது இந்த மாடர்ன் இங்கிலீஷ். 1755 சாமுவல் ஜான்சன் finished the first dictionary of English. அதே மாதிரி 1762 ராபர்ட் லோ he published the first English grammar book. இதெல்லாம் நீங்கள்
ஞாபகத்தில் வச்சுக்கணும். இதெல்லாம் மோஸ்ட் ப்ராபப்ளி கொஷின்ஸாக நமக்கு வரலாம். அடுத்தது பார்த்திங்க அப்படின்னா இப்போ மாடர்ன் பீரியடில் இருக்கக்கூடிய 19th century இங்கிலீஷ். இப்போ இந்த பீரியட் வந்து பார்த்திங்கன்னா விக்டோரியன் பீரியடுக்கு அப்புறமே நமக்கு வந்து நிறைய டிரான்ஸ்போர்ட்டில் நிறைய வாட் யூ சே ஒரு நெட்வொர்க் வந்து இட் ஹாஸ் பின் லாஜிஸ்டிக்ஸ் வந்து இட் ஹாஸ் பின் டெவலப்டு டு சச் அன் எக்ஸ்டென்ட் தட் ட்ரெயின் ட்ராவலாக இருக்கட்டும் அல்லது ஷிப்பாக இருக்கட்டும், மக்கள் வந்து ரொம்ப நீண்ட தொலைவுகளை ரொம்ப சீக்கிரம் வந்து க்ராஸ் பண்ணி அந்த காலத்தோட கம்பேர் பண்ணுறப்ப பழைய காலத்தில் வந்து ஹார்ஸ் பேக்லேயோ அல்லது கால்நடையாக போன மக்கள் வந்து இப்போ வந்து ட்ரெயின்ஸ்லேயோ அல்லது மற்ற மோட்டார் வெஹிக்கல்ஸ்லேயோ ட்ராவல் பண்ண ஆரம்பிக்கிறப்ப அவங்க டிஸ்டன்ஸஸை ரொம்ப சீக்கிரமாக க்ராஸ் பண்ணி போனாங்க. அதே மாதிரி இண்டஸ்ட்ரியல் ரெவல்யூஷன் அதனுடைய கான்சிக்வன்ஸாக வரக்கூடிய காலனைசேஷன் இது எல்லாமே. ஏன்னா இண்டஸ்ட்ரியல் ரெவல்யூஷன் நிறைய பொருட்கள் அவங்க தயாரித்தாங்க, விற்கிறதுக்கு காலனிகள் வேண்டுமா இருந்தது. அப்போ வந்து காலனைசேஷன் ஃபஸ்ட்டு வந்து எலிசபெத்தன் டைமில் ஒரு காலனைசேஷன் இருந்தது, புதிய நாடுகளை கண்டுபிடிச்சி மூலப்பொருட்களை கொண்டு வந்தாங்க. இப்போ என்ன பண்ணுறாங்க அப்படின்னா இவங்க தயாரிக்கக்கூடிய பொருட்களை விற்பதற்கான காலனிகள் இது பண்ணுறாங்க. ஸோ அங்கேருந்து அவங்க வந்து என்ன பண்ணுறாங்க, நிறைய வேர்ட்ஸை வந்து கொண்டு வர்றாங்க. அப்போ தான் நம்ம பார்த்தோம் அப்படின்னா அதுக்கப்புறம் தான் வந்து அமெரிக்கன் இங்கிலீஷ், இந்தியன் இங்கிலீஷ், இந்த மாதிரி நிறைய ஃபார்ம்ஸ் ஆஃப் நியூ டயலெக்ட்ஸ் ஆஃப் இங்கிலீஷ் வந்து ஸ்டார்ட் ஆகுது. அதே மாதிரி மாடர்ன் டெவலப்மெண்ட்ஸில் பார்த்தீங்க அப்படின்னா இங்கிலீஷ் வந்து நிறைய டேர்ம்ஸ் எலக்ட்ரானிக் மீடியா வந்ததுக்கப்புறம் நம்ம நிறைய அதுக்கான டேர்ம்ஸ், ஃபார் எக்ஸாம்பிள் மொபைலோ கூகுளோ இப்போ இருக்கக்கூடிய இந்த பீரியடில் வந்து ஃபார் எக்ஸாம்பிள் கூகுள் அப்படின்னாலே தேடு அப்படிங்கிற கூகுளுங்கிற ஒரு நவுன்லேருந்து நம்ம நிறைய வேர்ட்ஸை வந்து கற்றுக்கிட்டு இருந்திருக்கோம். இவங்களுக்காக இங்கே வந்து என்னென்ன வேர்ட்ஸ் வந்து எந்தெந்த பீரியடில் இருக்குது அப்படிங்கிறத நம்ம கொடுத்துருக்கோம். மிடில் இங்கிலீஷ் பீரியடில் இருந்த வேர்ட்ஸை, கிரேட் வவல் ஷிஃப்ட் அப்படின்னா என்ன, அது எங்கேருந்து வந்தது, அந்த மேப் எல்லாம் உங்களுக்கு இருக்குது. அதே மாதிரி கலோனியல் எக்ஸ்பான்ஷன் இனிமேல் நம்ம பார்க்கக்கூடியதில் பார்த்தீங்க அப்படின்னா கலோனியல் எக்ஸ்பான்ஷன்னால தான் அதர் அமெரிக்கன் கண்ட்ரீஸ்க்கு போய் அமெரிக்கன் டயலெக்ட் அமெரிக்கன் இங்கிலீஷே வந்து ஒரு செப்பரேட் ஃபார்ம் ஆஃப் இங்கிலீஷாக நமக்கு ஃபார்ம் ஆகிருக்கு இல்லையா. ஸோ அது அந்த பீரியடில் எக்ஸ்பான்ஷன் அப்போ நமக்கு கிடைச்ச வேர்ட்ஸ் எல்லாம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா டீ, டார்னேடோ, சோனா, டாட்டூ, யாட், ஃபியூட்டன், பூமராங், பாஸ்தா. இவங்க எங்கே எல்லாம் போனாங்களோ மெக்சிகோவோ அல்லது நியூசிலாண்டோ ஆஸ்திரேலியாவோ அங்கே இருக்கக்கூடிய பிளேஸஸ்க்கு ஏற்ற மாதிரி இங்கிலீஷ் வந்து தனக்கு என்னென்ன வார்த்தைகள் தேவையோ அதை வந்து எடுத்துக்கிட்டு அதுக்கேற்ற மாதிரி மாறிச்சு. ஸோ இன்றைக்கி பார்த்திங்க அப்படின்னா இங்கிலீஷுடைய ஒரு வாட் யூ கால் இங்கிலீஷ் எத்தனை பேர் பேசுகிறாங்க, அதை எப்படி வந்து ஒரு இன்டர்நேஷ்னல் லாங்குவேஜ் அப்படின்னு சொல்கிறோம், குளோபல் லாங்குவேஜ் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா 1000 மில்லியன் ஸ்பீக்கர்ஸ், அதில் வந்து 400 மில்லியன் வந்து நேட்டிவ் ஸ்பீக்கர்ஸ் அப்படின்னா அது செகண்ட் லாங்குவேஜாக பேசக்கூடிய மக்கள் வந்து 600 மில்லியன்ஸ் இருக்காங்க. இதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா வேரியேஷன்ஸ் என்னென்ன இருக்குது, பிரிட்டிஷ் இங்கிலீஷ் இருக்குது, அமெரிக்கன் இங்கிலீஷ் இருக்குது, ஆஸ்திரேலியன் இங்கிலீஷ் இருக்குது, அதுக்குள்ளேயே நிறைய டயலெக்ட்ஸ் வட்டார வழக்குகள், காக்னி, ப்ரூமி, மாதிரி நிறைய டயலெக்ட்ஸ் இருக்குது. அமெரிக்கன் இங்கிலீஷ் வந்து பாப்புலர் ஆகிறதுக்கு ஒரு ரீசன் என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா இப்போ வரக்கூடிய மூவிஸ். அதே மாதிரி ஃப்யூச்சர் ஆஃப் இங்கிலீஷ் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா இனி இங்கிலீஷ் இல்லாமல் ஒரு வேர்ல்டை வந்து இமேஜின் பண்ண முடியாதுங்கிற அளவுக்கு வந்து இங்கிலீஷ் வந்து இட் ஹாஸ் பிகம் ஸோ பாப்புலர். இப்போ வரக்கூடிய எல்லா விதமான டெக்னிக்கல் நம்ம சப்போர்ட்டுக்கும் சரி அல்லது புக்ஸும் சரி இட் கம்ஸ் மேக்ஸிமம் நம்பர் ஆஃப் புக்ஸ் இட் கம்ஸ் இன் English. So end of the chapter, the modern English.